உங்களுக்கு என்னென்ன மரம் தெரியும்னு சொல்றீங்களா? ஃபர்ஸ்ட் யார் சொல்றீங்க? சொல்லுடா. வெரி குட். அடுத்து நீ சொல்லுடா. என்ன மரம்? நீ திருப்பி சொல்லு. வேப்ப மரம். வேப்ப மரம். அடுத்து நீ சொல்லுடா. மாங்காய் மரம். மாங்காய் மரம்னு சொல்லக்கூடாது, மாமரம்னு சொல்லணும். பாப்பா உங்களுக்கு தெரிஞ்சு சொல்லுங்க. மணி. தெரியும். இப்ப பாருங்க, நம்ம அதாவது எவ்வளவோ மரத்தை நம்ம பாக்குறோம், ஆனா கேட்டதுமே ஏதாவது ஞாபகத்துக்கு வருதா? அதனால நம்மளும் சரி பிள்ளைங்களுக்கும் சரி பார்க்கும்போதெல்லாம் இது இந்த மரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லி கொடுக்கணும். ஏன்னா இந்த நாட்டு மரமே என்னென்ன இருக்குன்னா, என்ன கடம்பு, நறுவிழி, விழா, எலுமிச்சை, அப்புறம் ஆச்சா, தாண்டிக்காய், செண்பகம், மகிழம், இழுப்பை, அந்த மாதிரி ஏகப்பட்ட மரம் இருக்கு. புன்னை மரம், புங்க மரம்னு ஒண்ணு இருக்குல்ல, நம்ம ரோட்டையெல்லாம் இருப்பாங்க, அதே புன்னை மரம்னு ஒண்ணு இருக்கு. அதுதான் சங்க இலக்கியத்துல எல்லாம் வருது. நல்லா பெரிய மரம். கடலோரம் நாங்க பார்த்தோம், அந்த அந்தமான் போயிருந்தபோது. நல்ல இவ்வளோ பெரிய மரமா இருக்கு, ஆனா காய் காய்க்குது. பூ ரொம்ப குட்டி குட்டியா இருக்கு. புன்னை மரம் அது வந்து நம்ம நாட்டு மரம். ரொம்ப அந்த நம்ம செடியெல்லாம் வச்சு வளர்க்குறோம் இல்லையா, அந்த வளர்க்கும் போதே கூட நம்ம மண்ணுக்கு தகுந்த மாதிரி நம்ம நாட்டு மரம் வளர்க்கும் போது நம்ம மண்ணும் வளர்க்கணும், அதுல இருந்து வர காத்தும் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால உங்களுக்கு பெரிய பிள்ளைங்களுக்கே 2-3 மரத்துக்கு மேல தெரியல, அப்புறம் எப்படி நீங்க சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுப்பீங்க? தெரிஞ்சு சொல்லி கொடுங்க. எதுவுமே பேச பேசதான் வரும், சொல்லி கொடுக்க தான் வரும். நம்மளும் தெரிஞ்சுப்போம், பிள்ளைகளுக்கும் சொல்லி கொடுப்போம். அடுத்த தடவை பார்க்கும்போது இன்னும் நிறைய மரம் தெரிஞ்சு சொல்லுவோமா? முருங்கையிலேயே கூட முருங்கை, கல்யாண முருங்கை, அப்புறம் என்ன முள்ளு முருங்கை, அந்த மாதிரி நிறைய இருக்கு. ஒவ்வொன்றுமே மூலிகையா வேற பயன்படுது. இப்ப தான் நம்ம தோட்டத்திலே பாருங்க, கொய்யா இருக்கு, மாதுளை இருக்கு, முருங்கை இருக்கு, வாழை இருக்கு, பலா இருக்கு, நாவல் இருக்கு. இத்தனை மரம் தான் நம்ம இடத்துலயே இருக்கு. இப்படி திரும்பி பார்த்துருந்தா கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். திரும்பி பார்த்துக்கிட்டே இருக்கியா? ஆனா என்ன மரம் தெரியல. அதான் இந்த நாட்டு மரம். மூங்கில் வந்து புல் வகையை சேர்ந்ததான், மரம் கிடையாது. ஸ்கூல்ல சொல்லி கொடுத்தாங்கல்ல, அப்ப கேட்கும் போது சொல்லணும்ல.